இல்லந்தோறும் தேசிய கொடி எனப்படும் ஹர் ஹர் திரங்கா பேரணியை டெல்லியில் தொடக்கி வைத்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். தேசிய கொடியை ஏந்தியவாறு மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, அனுராக் தாக்கூர், ஷோபா உள்ளிட்டோர் பைக் பேரணி. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் தேசிய கொடியுடன் பேரணி சென்ற மதரசா மாணவர்கள். இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற முழக்கத்துடன் விழிப்புணர்வு. காஷ்மீரின் உத்தம்பூர் மாவட்டம் முழுவதும் ராணுவத்தினர் தீவிர பாதுகாப்பு. பஞ்சாப் எல்லை வழியாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைய முயன்றவர் சுட்டுக்கொலை. எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. குஜராத், அலகாபாத் உள்ளிட்ட 23 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்த குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி பாட்னா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரி கீதா கோபி, அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி VK சிங்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்ற பரிந்துரை. தெலங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சுதீர் குமாரையும் சென்னைக்கு மாற்ற பரிந்துரைத்தது கொலீஜியம். அசாமில் பிரம்மபுத்திரா நதி வெள்ளம் கிராமத்திற்குள் புகுந்து அவதி. உத்தராகண்டின் ருத்ரபிரயாக்கில் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த நபர், கயிறு கட்டி மீட்ட வீரர்கள். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் லாரியும் பேருந்தும் ஒன்றோடு ஒன்று மோதல். கோர விபத்தில் 2 பலி, பலர் படுகாயம். புகழ்பெற்ற நேரு டிராபி படகு போட்டிக்காக தயாராகும் கேரள மாநிலம் ஆலப்புழா. நாளை தொடங்கவுள்ள போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 43,000 ரூபாய் இறங்கியது. இன்று சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 43,880 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். கர்நாடக அரசு முறைப்படி தண்ணீர் வழங்காததால் தமிழ்நாடு அரசின் முறையீட்டை அடுத்து கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் தக்காளி விலையில் மேலும் 10 ரூபாய் குறைவு. மொத்த விற்பனையில் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் சில்லறை கடைகளில் 80 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் புதுப்பிக்கப்பட்டு மஞ்சள் நிறத்துக்கு மாற்றப்பட்ட 100 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு இன்று தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பாத யாத்திரை சென்ற பெண் பக்தர்கள் மீது வேன் மோதி 2 பேர் உயிரிழப்பு. இருகன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது சோகம். சென்னை மணலை அருகே ரசாயன தொழிற்சாலையிலிருந்து நள்ளிரவில் வாயு கசிவு. பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு. மதுரையில் அதிமுக மாநாடு நடைபெறும் 20ஆம் தேதி போராட்டம் நடத்தவுள்ளதாக முக்குளத்தோர் கூட்டமைப்பு அறிவிப்பு. சீர் மரபினர் இடஒதுக்கீட்டில் வஞ்சகம் செய்து ஏமாற்றிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மதுரைக்குள் நுழைய விடமாட்டோம் என்று தெரிவித்துள்ளதால் பரபரப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் உயர்வு. வினாடிக்கு 5026 கன அடியிலிருந்து 5385 கன அடியாக அதிகரிப்பு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தூர் வாராமல் பாதியிலேயே விட்டுச் செல்லப்பட்ட கஞ்சனாறு. விளைநிலங்களில் மழைநீர் புகும் அபாயம் உள்ளதால் விரைந்து பணிகளை முடிக்க விவசாயிகள் கோரிக்கை.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மசூதிக்கு அருகே பழங்காலத்து இரும்பு பெட்டியில் புதையல் இருப்பதாக பரவிய தகவலால் பரபரப்பு. பல மணி நேரமாக பெட்டியை திறக்க முடியாததால் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்ற அதிகாரிகள். தஞ்சாவூரில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குருவாடிப்பட்டி பெண் VAO கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை. காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை சஸ்பெண்ட் செய்து மக்களவை சபாநாயகர் உத்தரவு. அவையில் பொய்யான தகவல்களை அளித்ததாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் குற்றஞ்சாட்டிய நிலையில் நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் மது பாட்டில்களை ஏற்றி சென்ற வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் கொட்டி கிடந்த மது பாட்டில்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்ற மது பிரியர்கள். ஜப்பானின் ஹொக்காய்டோவில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6 பதிவானதால் மக்கள் பீதி. அமெரிக்காவில் விஜயின் வாரிசு பட மொத்த வசூலையும் ஒரே நாளில் அள்ளிய ரஜினியின் ஜெயிலர். வாரிசின் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய் வசூலை ஜெயிலர் முதல் நாளிலே வசூலித்து அபாரம். இமயமலை ரிஷிகேஷில் உள்ள தயானந்த் சரஸ்வதி ஆசிரமத்துக்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த். ஆன்மீக சொற்பொழிவாற்றி நிகழ்ச்சி. கேரள மாநிலம் குருவாயூர் கோயிலுக்கு காணிக்கை செலுத்திய துர்கா ஸ்டாலின். சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 32 சவரன் தங்க கிரீடத்தை வழங்கி வேண்டுதல்.